வெல்கம் பேக் டு பிரின்ஸ்லிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம பாம்பே அல்வா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பிரின்ஸ்லிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அல்வா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு பார்க்கலாம். வெள்ளரி விதை, 1 கப் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், கீ தேவையான அளவு, 3/4 கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். வெள்ளரி விதையை நம்ம ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் 1 கப் அளவு கார்ன்ஃப்ளவர் மாவை 2 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி கரைச்சி வச்சுக்கலாம். இப்போ நம்ம பேனில் 3/4 கப் அளவுக்கு சுகர் ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி 1 கப் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சர்க்கரை கரைஞ்சி 5 நிமிஷத்தில் ஒரு கம்பி பதம் வந்துடும். அப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்க அந்த கார்ன்ஃப்ளவரை இதில் ஆட் பண்ணிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணலாம், மிக்ஸ் பண்ணிவிட்டு. கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணதுக்கப்புறமா டைட் ஆகும், அதனால நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு லெமன் ஆட் பண்ணிக்கலாம். லெமன் எதுக்கு ஆட் பண்ணுறோன்னா சுகர் கிறிஸ்டல்ஸ் ஃபார்ம் ஆகாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நம்ம இதில் ஆரஞ்சு ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரீன் கலர் அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். இது நல்லா திக்காகிட்டே வருது. இந்த டைமில் ஒரு டீஸ்பூன் அளவாக கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம ஒரு டீஸ்பூனாக கீ ஆட் பண்ணி ஒரு 1/4 கப் அளவுக்கு கீ ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ இது நல்லா திக்காகிட்டே வருது. இப்போ நம்ம ஏற்கனவே ரோஸ்ட் பண்ணி வச்சுருக்க அந்த பம்ப்கின் சீட்ஸை இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபைனலாக இறக்குற ஸ்டேஜில் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கீ ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதை எப்போ நம்ம பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா இது நல்லா பேனில் ஒட்டாமல் சுருண்டு வரும்போது நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். இப்போ இது நல்லா சுருண்டு பேனில் ஒட்டாமல் அல்வா கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். நான் இந்த பிளேட்டில் கொஞ்சமாக கீ தடவி வச்சுருக்கேன். மேலேயும் கொஞ்சம் இந்த வெள்ளரி விதையை தூவிக்கலாம். பிளேட்டில் ஊற்றிட்டு ஒரு 30 மினிட்ஸ் நம்ம அப்படியே விட்டுடலாம். ஒரு 30 மினிட்ஸ் கழித்து இது நல்லா செட் ஆனதுக்கப்புறமா நம்ம பீசஸ் போட்டுக்கலாம். இந்த மாதிரி ஸ்கொயராக நம்ம பீஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், கடையில் விற்கிற அல்வா மாதிரியே நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிட்டோம், ரொம்ப ஈஸியாக. கண்டிப்பாக இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு பிரின்ஸ்லிஸ் கிச்சனில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிரின்ஸ்லிஸ் கிச்சன்.